ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா டாக்டர். ஸ்னேகாவோட ஆபரேஷனுக்கு இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க கட்டவே இல்ல. அதான் எப்ப கட்டுறீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். சாரி டாக்டர், நான் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கட்டிடுறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன். ஓகே, பாத்துக்கோங்க. சரி டாக்டர். பணம் யாருக்கிட்ட கேட்கறது? கந்தசாமி அண்ணன் கிட்ட கேட்டுற வேண்டியதுதான். கந்தசாமி அண்ணா, நான் குமரன் பேசுறேண்ணா. எனக்கு அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது. நான் கொஞ்ச நாள்ல திருப்பி தந்துடுறேண்ணா. சரி தம்பி, நான் தர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. என்ன பணம் அது இதுன்னு யார்கிட்டயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எல்லாம் மில்லு விஷயமா தான். தள்ளு. இவரு நம்ம கிட்ட மில் விஷயமா பணம் வாங்குறேன்னு போய் சொல்றாரு. கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. பர்சனலா யாருக்காகவோ பணம் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம துருப்பு சீட்டு. இத வச்சு இவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்து சீக்கிரமே நாம நடத்துற இந்த கன்சீவ் டிராமாக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதான். ஏய், மணி 10 ஆகுது. இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, படு. சீக்கிரம் படுத்து தூங்கு. மா, தூக்கமே வர மாட்டேங்குதுமா. ஏண்டி தூக்கம் வரல? இல்லம்மா, வீடு புதுசா, சீக்கிரமாவே தூக்கம் வரல. சரி, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் வேணா அத்தை கூட போய் படுத்துக்கிட்டா? அத்தை கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே தூங்கிடுவேன். சரி போ. ஆனா அத்தை தூங்கி இருந்தா டிஸ்டர்ப் பண்ணாம சமத்தா திரும்பி வந்துடணும், சரியா? போயிட்டு வா. மா, அங்க ரோஜா அத்தை கையை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. நான் அவளை வேற இடத்துல படுக்க வச்சுட்டு அத்தை கிட்ட படுத்துக்கவா? ஐயோ, அப்படிலாம் பண்ணாத. ரோஜா அத்தை கூட படுத்தாதான் தூங்குவான். வேற இடத்துல படுக்க வச்சா அழ ஆரம்பிச்சிருவா. நீ என் கூடவே வந்து படுத்துக்கோவா. ஆஹா, நான் அத்தை கூட தான் படுப்பேன். இங்க படுத்த எனக்கு தூக்கம் வரலமா. சொன்னா புரிஞ்சுக்க இலக்கியா, அடம் பிடிக்காத. இங்க வா. மா, ப்ளீஸ் மா, சொன்னா கேளு. நான் அத்தை கூட தான் படுப்பேன். வா இலக்கியா. இலக்கியா குட்டி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்க? மாமா, புது வீடுன்றதுனால எனக்கு தூக்கமே வரல. அதனால அத்தை கிட்ட தூங்கலான்னு பார்த்தா ரோஜா குட்டி அவங்களோட தூங்கிட்டு இருக்கான். தம்பி, அவ சும்மா உளறிட்டு இருக்கா. அவ தூங்கிடுவா, நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஏய் இலக்கியா, வந்து படுறி. மா, வா.
மாமா ஆ? என்ன நீங்களே இன்னைக்கு வெளியே படுக்கிறீங்களா? உங்களுக்கு தூக்கம் போச்சா? சரி வா. ம். ஆமா. மாமா ஓ, ஏதாவது கதை சொல்லுங்க மாமா. கதையா? எங்க கதையே பெரிய கதையாச்சே. இதுல புதுசா கதை சொல்லணுமா? சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா என்ன பண்ணிச்சான்? மாமா மாமா இது ரொம்ப பழைய கதை. இத நானே சின்ன பசங்களுக்கு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். அதனால வேற கதை சொல்லுங்க மாமா. இங்க பாரு, ம். அது பழைய கதை தான். ஆனா இப்ப புதுசா கேக்குறப்ப புதுசா இருக்கும்ல. மாமா ப்ளீஸ் புது கதையா சொல்லுங்க. சரி சொல்றேன். புரியுதா? அப்படி போயிட்டு இருந்தப்போ அதுக்கப்புறம் என்ன மாமா. ஆச்சுன்னா, படுத்துக்கிட்டே கதை கேட்கவா? சரி. ம். படுத்துக்கிறேன். நீங்க ஆ, அப்படியே கதை சொல்லுங்க, கேட்டுட்டே தூங்கிடுறேன். சரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ம். ஐயோ தம்பி, நான் இலக்கியாவை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். நீங்க உள்ள போங்க. நான் ஹால்லே படுத்துக்கிறேன்க்கா. நல்ல வசதியா தான் இருக்கு. தம்பி, நீங்க இங்க படுக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்லக்கா, வீட்டுல நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம். அப்படி இருக்கும்போதே இலக்கியாவுக்கு தூக்கம் வரல. பாவம், ரோஜா அவங்க அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு ஏக்கமா இருப்பா. ஏதோ ராசாதி கூட படுத்து தூங்குறாளே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அவ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. ம், சரி தம்பி, நான் இலக்கியாவை கூட்டிட்டு போறேன். ம். இலக்கியா, இலக்கியா, ம். இலக்கியா, இலக்கியா குட்டி, எழுந்துரு வா, உள்ள போய் படுக்கலாம். வா, என்னம்மா? எழுந்துரு. நான் வரல. சரி. சொன்னா கேளு, வா, அம்மா. பொறுமையா வா. உன்ன அம்மா, ஒழுங்கா வா. நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். குமரா, 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 குமரா. கந்தசாமி, உள்ள வாங்க. வணக்கம் ஐயா. என்ன குமரனை தேடிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லையா, சும்மாதான். அப்படியா? நீங்க சும்மா ஒரு ஆளு கிடையாது. என்ன விஷயம்னு மறைக்காம சொல்லுங்க. நம்ம குமரன் தம்பி அவசரமா பணம் வேணும்னு கேட்டுச்சு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? குமரன் உங்ககிட்ட பணம் கேட்டானா? நீ வட்டிக்கு விடுற ஆளாச்சேயா? என்கிட்ட 5 வட்டின்னு தம்பிகிட்ட சொன்னேன். பரவாயில்ல கொடுங்கண்ணேன்னு சொல்லுச்சு. அதான் தம்பிகிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? குமரன் வட்டிக்கு பணம் கேட்டிருக்கானா? என்னங்க, என்ன இதெல்லாம்? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்க. வீட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இப்ப வட்டிக்கு பணம் வாங்குற அளவுக்கு என்ன அவசரம் அவனுக்கு? ஏங்க, குமரன் எங்க போறான், ஏது பண்றான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எதுவா இருந்தாலும் கண்மணியை கூப்பிட்டு தான் கேட்கணும். கண்மணி கிட்ட. புனிதா, நீ போய் அண்ணியை கூட்டிட்டு வா. சரி சித்தப்பா. அண்ணி, சித்தப்பா கூப்பிடுறாரு. தோ வரேன். ம். கந்தவட்டி கந்தசாமி நிக்கிறான். அவன் பணம் கேட்ட மேட்டர்ல தான் ஏதோ பிரச்சனை போல. கொஞ்சம் உஷாரா தான் டீல் பண்ணணும். ஏமா கண்மணி,
குமரன் ஏதோ வட்டிக்கெல்லாம் பணம் கேட்டுக்கிட்டு இருக்கானாமே, அதை பத்தி தெரியுமா உனக்கு? அப்போ பணம் மில்லுக்கு வாங்குறேன்னு சொன்னது பொய்யா? கண்மணி, உன்னைத்தான் கேக்குறேன். அது வந்து மாமா, அவர் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆக்சிடென்ட், ஆபரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு கேட்டிருப்பாரோ என்னமோ. இருக்கட்டும். அப்படின்னா நம்ம வீட்ல இருந்து வாங்க வேண்டியதானே? அது என்ன வெளியில போய் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு? ஆமா கண்மணி, நீயாவது குமரன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் அத்தை, நான் சொன்னா கேட்கவா போறாரு? ஆமா சம்பந்தி. சரி, ஏதோ ஃப்ரெண்டுக்காக பணம் கேட்டிருப்பான் போல இருக்கு. கண்மணி, பணத்தை நீயே வாங்கி வச்சுக்கோ. இந்தாங்கம்மா. அப்ப நான் வரேங்க ஐயா. சரி. கந்தசாமி என்ன ஃபோன் பண்றாரு? சொல்லுங்கண்ணா, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி தம்பி. நான் இப்பதான் உங்க வீட்டுக்காரம்மா கையில கொடுத்தேன். கண்மணி கையிலையா? ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. சொல்லு மாப்ள, என்ன விஷயமா என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன? எல்லா ராசாத்தை பத்தி தான். ஏன் ராசாத்திக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த புது பாப்பா இருக்கால, ஆமா, அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து ராசாத்தியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறி போச்சுடா மாப்ள. எந்நேரம் பார்த்தாலும் அந்த குழந்தை கூடவே தான் இருக்கா. சரியா ஃபுட் கம்பெனிக்கும் போறதில்ல, சேர்மன் ஆபீஸுக்கும் வர்றதில்ல. இப்படியே போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஆமா மாப்ள, ராசாத்தி முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்ணி, அண்ணா எப்படிண்ணே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, ஐஸ் எப்படி இருக்கா, நம்ம ஃபேக்டரியில எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு எதையாவது பேசும். ஆனா இப்பெல்லாம் ஃபோனே பண்றது கிடையாது. நான் பண்ணாலும் சில நேரம் எடுக்கும், சில நேரம் எடுக்கிறது கிடையாது. ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோஜா பாப்பா தானா? ஆமாண்டா, இது இப்படியே போச்சுன்னு வையேன். அவ அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கா. நாளைக்கு உண்மையிலேயே அந்த குழந்தைய பெற்றவங்க வந்தாங்கன்னா அவ எப்படி தாங்கிப்பான்னு தெரியல. ரொம்ப உடஞ்சு போயிடுவா. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப பயமா இருக்குடா. மாப்ள, இப்ப இதுக்கு என்னடா பண்ணலாம்? தெரியலடா, ஒரே குழப்பமா இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாம் தான் நான் உன்னை வர சொன்னேன். மாப்ள, பேசாம ரோஜாவை ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்துட்டா என்ன? மாப்ள, அப்படி சேர்த்துட்டா அந்த குழந்தையும் பாதுகாப்பா இருக்கும். ராசாத்தையும் இதுல இருந்து வெளியில வந்து கம்பெனி, சேர்மன் ஆபீஸ்னு சகஜமாயிரும்ல. நீ சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா ராசாத்தி இதுக்கு ஒத்துக்கணுமே. டேய், நம்ம 2 பேரும் எதுக்குடா இருக்கோம்? இங்க பாரு, நம்ம 2 பேரும் ராசாத்தி கிட்ட பேசி இதுக்கு சம்மதிக்க வச்சிருவோம். சம்மதிக்க வச்சா சரிதான்டா. அவன் மட்டும் சமைச்சிட்டான்னு வைக்க, என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிடும். எப்படியாவது இந்த ஆசிரம விஷயத்தை அவகிட்ட சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரிப்பா, கிளம்பலாம். எல்லாம் என் நேரம். அந்த கந்தசாமி போய் உன்கிட்ட பணத்தை கொடுத்தான் பாரு. எப்படியும் இந்த பணம் எதுக்கு ஏன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். குமரா, எதையும் சொல்லாம சமாளிச்சு எப்படியாவது அந்த பணத்தை புடுங்கிடணும்.
என்ன மாமா அமைதியா என்ன திட்டம் போடுறீங்க? மாமா பதில் சொல்லுங்க மாமா. கண்டிப்பா இந்த பணம் மில்லோட செலவுக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த பொய்யும் சொல்லாம நல்ல புள்ளையா இது எதுக்குன்னு சொல்லிடுங்க. ஏ மாமா, நான் உங்க பொண்டாட்டி தானே, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ப்ளீஸ் மாமா சொல்லுங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுங்களேன் மாமா ப்ளீஸ். அது வந்து கண்மணி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த பணத்தையே நான் வட்டிக்கு வாங்கினேன். அந்த முக்கியமான விஷயம் தான் என்ன ஏதுன்னு கேக்குறேன், சொல்லுங்களேன் மாமா. அதான் என் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்னு சொன்னனே கண்மணி, அவனோட ஆபரேஷனுக்கு தான் இந்த பணம். ஹே மாமா, இத என்ன நம்ப சொல்றீங்களா? சரி, நீங்க சொல்றது நிஜமாவே இருந்தாலும் நம்ம பெரிய வீட்ல இல்லாத பணமா? அதுல இருந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கண்மணி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணுமா? என் ஃப்ரெண்டு வீட்ல கேட்காதடா, அப்புறம் என்னதான் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா. அதனால உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடனை வாங்கித்தான்னு சொன்னான். அதான் நம்ம கந்தசாமி என்ன குறைஞ்ச வட்டிக்கு கொடுப்பாருன்னு வாங்கி தந்தேன். இல்லையே மாமா, உங்க கண்ணுல போய் தெரியுதே. இவ போக்குலயே கொண்டு போவோம். அப்படியா? என் கண்ணுல போய் தெரியுதா? இல்லையே கண்மணி, நீ நல்லா பாரு, நீ சரியாவே பார்க்கல. இப்ப பாரு. கண்மணி, தேங்க்ஸ் கண்மணி. அத்தை, மாப்ள ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீங்க இன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப உருப்படியா ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் மாப்ள. போச்சு, இப்ப என்ன பண்ண காத்துட்டு இருக்காளோ? கண்மணி, கண்மணி, ஏன் கண்மணி ஒரு பெத்த தாயினு கூட பார்க்காம இப்படி கொல்ல பாக்குறியடி? வாய் மூடு. பெத்த தாயா தாய்? உனக்கெல்லாம் இங்கிதோனா என்னன்னே தெரியாதா? இப்படியா ஒரு புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கிற ரூம்ல படார்னு கதவை திறப்ப? அப்படி என்னம்மா அவசரம் உனக்கு? ஏன் கண்மணி, அம்மா ஏதாவது தப்பா பண்ணிட்டானா? பின்ன அந்த ஆளை இப்பதான் என் வழிக்கு நான் கொண்டு வர பார்த்தேன். சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியம்மா. இனி எப்போ அவன் என் கையில சிக்கி நான் எங்க அத்தையோட ஆசைய நிறைவேற்றுறதோ. சாரி கண்மணி. போமா. கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே. இவன் வேற கோச்சிட்டு போறா.
ஐயோ ராசாத்தி ம்? நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. சொல்லுங்க மாமா. பேசாம ரோஜாவை நல்ல ஆசிரமமா பார்த்து செத்துட்டா என்ன?